வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். தளபதி விஜய் அவர்கள் ஏப்ரல் 16ஆம் தேதி டிவிகேவினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 96 பக்கங்கள் கொண்ட புத்தகமா அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த 96 பக்கம் கொண்ட அந்த புத்தகத்தை நாம படிச்சுட்டு வெளியில வரும்போது இவ்வளோ நுணுக்கமா ஒரு துறையையும் பற்றி ஆராய்ச்சி ஒரு வேலை சார்ந்த விஷயங்களையும், இளைஞர்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸினுடைய கல்வி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் விவசாயம் சார்ந்தது, மீனவர்கள் சார்ந்தது, இப்படி ஒரு துறையிலையும் இவ்வளோ நுணுக்கமா யோசிச்சு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்து வாக்குறுதியை யாராலையும் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குற அளவுக்கு தளபதி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்றது இருக்கு. வேற எந்த கட்சியாவது இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்களா, இந்த அளவுக்கு மக்களை பத்தி ஒரு துறையை பத்தி யோசிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு நாம எண்ணி பார்க்கும்போது அது கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுல தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, இதுல இருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய பல வாக்குறுதிகளை தளபதி மக்களை சந்திக்கும் போது, மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் பரப்புரைன்னு இப்படி மக்களை சந்திக்கும் போதெல்லாம் மக்கள் முன்னாடியே முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. பெண்களுக்கான வாக்குறுதிகள், இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள், விவசாயிகளுக்கான வாக்குறுதிகள், நெசவாளர்களுக்கான வாக்குறுதிகள், மீனவர்களுக்கான வாக்குறுதிகள்னு இப்படி, அப்புறம் அரசு ஊழியர்களுக்கான வாக்குறுதிகள், காவலர்களுக்கான வாக்குறுதிகள்னு இப்படி ஒரு முக்கியமான வாக்குறுதிகளையும் மக்களை சந்திக்கும் போது நேரடியாவே தளபதி மக்கள் கிட்டேயே இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை தாண்டி ரொம்ப நுணுக்கமான வாக்குறுதிகளும் இந்த 96 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையில இருக்கு. இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகளா இருக்கக்கூடியதுல ஓரளவுக்கு நாம கவர் பண்ணி பேச போறோம். ஸோ மிஸ் ஆயிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகள்ல நாம பார்க்கலாம். இதுல நாம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, மக்கள் உரிமை அப்படின்ற தலைப்புல சில வாக்குறுதிகளை தளபதி அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே அடிப்படையா தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னது? உணவு, உடை, இருப்பிடம், தண்ணீர், மின்சாரம், இப்படி இது எல்லாம் தான் நமக்கு அடிப்படையா தேவைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இது சார்ந்து தளபதி ரொம்பவே தரமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இதுல முதல்ல நாம மின்சாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே கரண்ட்ல நடைமுறையில இருக்கக்கூடியது மின்சாரம் சார்ந்த திட்டம் என்ன, கரண்ட் கவர்மெண்ட் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 100 யூனிட் இலவசம்னு கொடுத்திருந்தாங்க. அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த கரண்ட் பில் கட்டக்கூடிய விஷயம் வரும். ஸோ 2 மாசத்துக்கு 100 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இலவசம். 100 யூனிட்டுக்குள்ள 100 யூனிட்டை தாண்டி ஒரு 102, 105, 110 யூனிட் இந்த மாதிரிலாம் போணுச்சு அப்படின்னா மொத்தமா எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து காசை நம்ம கரண்ட் பில்ல கட்டணும். இது நடைமுறையில் இருந்தது. முதல்ல ஒரு மாசம் தான் கரண்ட் பில் கட்டுறதா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை 2 மாசமா மாத்திட்டாங்க. ஸோ ஒருவேளை ஒரு மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் கட்டுறதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த 100 யூனிட் இலவசம் அப்படின்னு கரண்ட்ல இருந்த கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்களே, அதனால பல பேர் கூட பயன்பெற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா 2 மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் அப்படின்னு கொண்டு போய் நிறைய பேர் பயன்படையாத மாதிரி இந்த திட்டத்தை மாத்தி வச்சிருந்தாங்க. அப்போ மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் பேர் மட்டும்தான் பயனடைகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இலவசம் அப்படின்ற பேர்ல வேற மாதிரி அந்த திட்டத்தையே மாத்தி வச்சிருந்தாங்க அப்படின்றத நாம கண்கூடாவே பார்த்திருந்தோம். ஆனா இப்போ தளபதி என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, 2 மாதத்திற்கு ஒரு முறை கரண்ட் பில் கட்டுறது அப்படின்றத மாசம் கட்டுற மாதிரி மாற்றப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு மாசமும் 200 யூனிட் கட்டணம் இல்லாமல் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஒரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் கரண்ட் ஒரு மாசத்துக்கு அப்படின்றது ரொம்ப போதுமானதா இருக்கும். நிறைய பேர் இந்த திட்டத்தின் மூலமா பயனடைவாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா குடிநீர். ரொம்பவே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் இணைப்பு அப்படின்றது ஒரு வீட்டுக்குமே கொடுக்கப்படும், கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்படும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததா 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நமக்கு முக்கியமானதே இருப்பிடம் தான். நிறைய பேர் ரெண்ட் கொடுத்து ரெண்டல் ஹவுஸ்லயும் இருக்கும், சொந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ரெண்ட் கொடுத்து கூட வீட்டில் இருக்க முடியாத, வீடு பிடிச்சி இருக்க முடியாத கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள் பல பேர் இங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு 5 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா மக்கள் உரிமை அப்படின்ற தலைப்பு தான் தளபதி வச்சிருக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கல்வி சார்ந்து, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு சார்ந்து தளபதி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து 1 by 1 பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும்.
இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம போகலாம். இப்போ நம்ம தமிழகத்துல இப்போ வரைக்குமே கல்வி இடைநிற்றல் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. இல்லை அப்படின்லாம் யாராலையுமே மறுக்க முடியாது. ஸோ அந்த கல்வி இடைநிற்றலை வந்துட்டு குறைக்கணும். அதாவது ஒரு மனிதனுக்கும் கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் அடிப்படை கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் அவன் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கே வந்துட்டு போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இடைநிற்றலே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தளபதி ஒரு சிறப்பான வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது நிறைய வீடுகளில் பொருளாதார குறைபாடு காரணமாக குழந்தைகளோட படிப்பை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது, அவங்க கல்வியை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் அவங்களுடைய கல்வி சார்ந்த உதவிகளுக்காக அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ், அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கார்டியன்ஸ்க்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அரசு சார்பாக ஒரு வருடமும் 15,000 ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னு தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. அந்த தொகையை வச்சு அந்த குழந்தையினுடைய கல்வி சார்ந்த செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. என்னதான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்துட்டு அவங்க சேர்ந்தாலும், அதாவது இந்த திட்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அரசு உதவி பெறக்கூடிய ஸ்கூலு, அரசு ஸ்கூல். ஸோ இது ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த திட்டம் வந்துட்டு கரெக்டாக போய் சேருது. என்னதான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலுமே நோட்டு புத்தகம் வாங்குறது, அப்புறம் சின்ன கல்வி செலவுகள், சார்ட் வாங்குறது, பேப்பர் வாங்குறது, இப்படி செலவுகள் எல்லாமே வரும். ஸோ அந்த பொருளாதார செலவுகள்னால் கூட குழந்தைகளுடைய கல்வி நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தளபதி இந்த ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அரசு பள்ளிகளில் பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா. இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்ததான் வந்துட்டு காலேஜ் தொடரணும். இப்படி காலேஜ் தொடரும் போது ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார சூழ்நிலை காரணமா அவங்கள வந்து காலேஜ் வந்து படிக்க வைக்க முடியாது. ஒரு வழியா ஸ்கூல் வரைக்கும் முடிச்சாச்சு, 12வது வரைக்கும் படிச்சாச்சு, இதோட போதும்பா, நம்ம குடும்பத்துல வந்துட்டு சூழ்நிலை சரியில்லை, நீ வேலைக்கு போ அப்படின்னு அனுப்பி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு ஓரளவுக்கு அதிகமாவே இருக்குது. ஸோ அந்த இடத்துலையுமே தளபதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து கல்லூரிக்கு போகும்போது அங்க ஒரு பொருளாதார தேவை வந்துட்டு ஏற்படும். ஸோ அதனால 8,000 ரூபாய், அதாவது இது யாருக்கு அப்படின்னா அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு அரசு கல்லூரிக்கே படிக்கிறதுக்கு போறாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8,000 ரூபாய் கல்லூரி செலவை பார்த்து கொள்வதற்கு கொடுக்கப்படும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியா சொல்லியிருக்கிறாரு. அதே போல பிரைவேட் காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த கல்லூரி படிப்பை தொடர்றதுக்கு கடன்கள் வந்து தேவைப்படலாம். ஸோ அதுக்கும் தளபதி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அப்படி தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷூரிட்டி இல்லாம கடன் தொகை வழங்கப்படும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. இப்படி ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, அடுத்ததா என்ன, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு சார்ந்தும் எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை தளபதி கொடுத்திருக்கிறாரு. இப்போ காலேஜ் முடிக்கிற எல்லாருக்குமே உடனே வேலை கிடைச்சிருதா அப்படின்னு கேட்டா அது வந்துட்டு கொஸ்டின் மார்க் தான். ஓரளவுக்கு பாதி பேருக்கு உடனே வந்து வேலை கிடைச்சிடலாம், பாதி பேருக்கு 1-2 வருஷங்கள் கூட வந்துட்டு இழுக்கலாம் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி உடனே வேலைக்கு போகாம வெயிட் பண்ணிட்டும் இருப்பாங்க. இப்படி வேலை கிடைக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பதிவு பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து வேலையை தேடலாம். ஸோ அவங்க வேலையை தேடுறதுக்கு, அதாவது தேடி போகிறதுக்கு போக்குவரத்து செலவுகள் இருக்கலாம், அவங்களுக்கு தேவையான செலவுகள் இருக்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஆனால் வேலைக்கு போகலை, எக்ஸாமில் படித்து வேலை வாங்கிடணுன்றதுக்காக உட்காந்து வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்துட்டு தேவைகள் இருக்கும். புக்ஸ் வாங்கணும், இப்போ எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அமௌண்ட் கட்டணும். இப்படி அவங்களுக்கான தேவைகள் இருக்கும் இல்லையா. ஸோ வேலை தேடுறதுக்கு தேவையான உதவித்தொகையுமே வந்துட்டு அரசு வழங்கும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. அதுலயும் இப்போ பட்டம் படிச்சிருக்கிறாங்க, டிகிரி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4,000 ரூபாய் உதவித்தொகையாயும், டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்களுக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகையாகவும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் வருஷம் ஃபுல்லா கொடுத்துட்டே எல்லாம் இருக்க மாட்டாரு, சரியா 2 வருடங்கள் வந்துட்டு இந்த உதவித்தொகை அப்படின்றது இளைஞர்களுக்கு வழங்கப்படும். ஸோ அதுக்குள்ள இளைஞர்கள் வந்து அந்த உதவித்தொகையை வச்சு அவங்களுக்கான வேலைகளை அவங்க தேடிக்க முடியும். இதுல நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பா பயன்பெறுவாங்க. அடுத்ததா இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு சார்ந்து புதுசா அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகள் சார்ந்து என்னென்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வருஷமே 5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து இன்டர்ன்ஷிப் பயிற்சி வந்துட்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 5 லட்சம் இளைஞர்களுக்கு ஒரு வருஷமும். நிறைய பேர் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்பா ஒரு கம்பெனில வந்து ஒரு மாசம் 2 மாசம் அந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா சம்பளம் இல்லாம வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து
தளபதி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் பயிற்சி வகுப்புகள் வந்துட்டு கொடுக்கப்படும் உங்களுக்கு. ஸோ அப்படி இன்டர்ன்ஷிப் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போதுமே உங்களுக்கு ஒரு மாதமும் இப்போ டிகிரி முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாவும், டிப்ளமோ முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000 ரூபாவும் வந்துட்டு சம்பளமாக வழங்கப்படும். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பை எடுத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு வந்து நகர்ந்துக்கலாம் அப்படின்றத வாக்குறுதியாக தளபதி கொடுத்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கான அரசு வேலைகள் 5 லட்சம் பேருக்கு உருவாக்கப்படும் அப்படின்றத வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. என்ன அரசு வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஊராட்சி ஒரு நகராட்சியிலையுமே வந்துட்டு அரசு வேலை இளைஞர்களுக்கு உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது 18,500 ரூபாய் சம்பளத்தில் அவங்கவுங்க சொந்த ஊர்லேயே உருவாக்கி தரப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன வேலை அப்படின்னா, அரசு திட்டங்கள்லாம் ஏற்றுறாங்க இல்லையா, அந்த திட்டம் சரியாக மக்களுக்கு போய் சேருதா அப்படின்றதுக்கு இடையில ஒரு அரசு அதிகாரி வந்து இருக்கணும். ஸோ அந்த வேலையாக தான் ஒரு 5 லட்சம் அரசு வேலைகளை வந்துட்டு உருவாக்கப்படும் அப்படின்னு தளபதி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த வேலைக்கு யாருக்கு அதிகமான முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வீட்டில் நிரந்தரமான வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா ஒரு குடும்பத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு இந்த அரசு வேலைக்கு முன்னுரிமை அதிகமாக வழங்கப்படும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரைவேட் கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே இளைஞர்கள்லாம் வந்துட்டு வேலைக்கு எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய இளைஞர்களில் அந்த கம்பெனியில் ஒரு பிரைவேட் கம்பெனிலையுமே 75% தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை பார்த்தாங்க. அந்த 75% தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி வந்துட்டு வேலை கொடுக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அரசு சில சலுகைகளை கொடுக்கும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. என்னென்ன சலுகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில ஜிஎஸ்டியில் 2.5% மானியம் வழங்கப்படும். அதே மாதிரி மின்சார கட்டணத்தில் 5% மானியம் வழங்கப்படும். அரசு கொள்முதல்ல முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த சலுகையெல்லாம் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்கும்போது ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக 75% தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகும். இதன் மூலமாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பும் அதிகமாகும் அப்படின்றத வச்சு தான் தளபதி இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த வாக்குறுதி எல்லாத்தையும் நோட் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை வச்சே இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் எப்படி கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அடுத்ததா காவல்துறைக்குள்ள வரலாம். ஸோ காவலர்களுக்கும் நிறைய வாக்குறுதிகளை தளபதி வந்து கொடுத்துருக்கிறாரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காவலர்களுக்கு டைம் லிமிட்டே இல்லாமல் அவங்களுக்கு வேலையை வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு காவலருக்கும் இதுதான் உங்களுடைய டைம் லிமிட் அப்படின்னு சொல்லி கால வரையறைப்படி வேலைகள் கொடுக்கப்படும் கட்டாயமா அப்படின்றத தளபதி வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லா ஜாப்லேயுமே வாரத்தில் ஒரு நாளாச்சு விடுமுறை வேணும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு காவலர்களுக்கு வார விடுமுறை வந்து சட்டப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. ஸோ தளபதி என்ன வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வாரம் ஒரு நாள் லீவு அப்படின்றது சுழற்சி முறையில் ஒரு காவலர்களுக்கும் கட்டாயம் வழங்கப்படும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. அதே போல் காவலர்களுக்கான பேசிக் சேலரி இருக்கு இல்லையா, அது 18,500 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை 25,000 மாற்றப்படும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகள். நம்மளுடைய தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது சார்ந்த தளபதி என்னதான் வாக்குறுதி கொடுப்பாரு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பாகவே இருந்தது. ஸோ இது சார்ந்த தளபதி என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வரினுடைய நேரடி கண்காணிப்பில் போதைப் பொருள் தடுப்பு படை அப்படின்ற ஒரு படை வந்துட்டு உருவாக்கப்படும். இந்த தடுப்பு படை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போதைப் பொருள் கொஞ்சம் கூட பயன்பாட்டில் இருக்காத அளவுக்கு பார்த்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள் விற்பனை செய்கிறாங்க இல்லையா, அவங்கள உடனடியாக கைது செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவாங்க அப்படின்றதையும் தளபதி வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மதுக்கடைகள் அதாவது மது பயன்பாடு அப்படின்றது கொஞ்சமாக அகற்றப்படும் அப்படின்றத வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ உடனே ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது பாசிபிளே கிடையாது. ஸோ கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு அகற்றப்படும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலு, காலேஜு, அதுக்கப்புறம் கோவிலுக்கு பக்கத்துலலாம் மதுக்கடைகள் இருக்கும் இல்லையா, அது உடனடியாகவே அகற்றப்படும்
அப்படின்றத தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. இப்படி இன்னும் எக்கச்சக்கமான நுணுக்கமான வாக்குறுதிகளை தளபதி அந்த தேர்தல் அறிக்கை புத்தகத்துல கொடுத்திருக்கிறாரு. ஸோ இன்னும் பல நுணுக்கமான வாக்குறுதிகளை நாம் அடுத்தடுத்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் தேர்தலுக்கு 4-5 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. இதுல முக்கியமான வாக்குறுதிகளை ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா தளபதி நேரடியாவே மக்களை சந்திக்கும் போதே மக்கள் கிட்டேயே வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த வீடியோவை நாம ஷேர் பண்றதன் மூலமா மக்கள் கிட்ட தளபதியினுடைய ஒரு வாக்குறுதியையும் நம்மளால கொண்டு போயிட்டு சேர்க்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை, அதாவது தளபதியினுடைய இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு சேருங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதியினுடைய இந்த வாக்குறுதிகள்லாம் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம்.